தாத்தா தாத்தா எங்கே போகணும்? பஸ் ஸ்டாண்டில் விடுவா? பஸ் ஸ்டாண்டு. சரி, இங்கே பஸ் ஸ்டாண்டில் விடுவா? காசுல பெருநூத்தூர்ல 1 மணிலேருந்து நடக்கிறேன். சரி வாங்க, நான் தரேன் வாங்க. காசு இல்லப்பா, அம்மா அப்பா கிடையாது. 85 மாசம் ஒய்ஃபுக்கு சம்பளம் வரல. ஓரம் 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 வீடா பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். என்னாச்சு தாத்தா? 500 ரூபா கேட்குறான், 15,000 சம்பளம். ஐயோ போச்சு, குழந்தைக்கு ஜுரமா இருக்குது, 10th படிக்கிறது. சரி, இப்போ எங்கே போகணும் தாத்தா? நான் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு எங்க சித்தி வீட்டுக்கு போறேன், ராம் நகர். சரி, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட். பைசா எதுவும் இல்லையா? சரி, நான் தரட்டுமா? சரி நான் தரேன். சரி நான் வாங்க, பஸ் ஏற்றி விட்றேன் வாங்க. வீட்டுக்கு 10 நாளா சோறு திங்காம இருக்கேன்னு. சரி, சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? நேற்று வீடு வீடா அடிச்சு விரட்டிட்டாங்க, என்ன அடிச்சு நாயை அவுத்து விட்டுருக்காங்க, மூஞ்சில மண்ணத்துக்கு அடிச்சாங்க. சரி சரி, அழுவாதீங்க தாத்தா, நான் உங்களை பஸ் ஏற்றி விட்றேன். ஒண்ணுமே செய்ய முடியாது யாரும். அழுது குழந்தை 10th படிக்கிறது கெடுக்குது. நீலாம் மனுஷனா? மூஞ்சி மான அடிச்சு பல்ல உடச்சிட்டார் போன வருஷம் என்ன மாமனார். எங்க ஒய்ஃபோட அப்பா என்ன அடிச்சுட்டாரு பாரு. நான் வேலைக்கு போகாதனால எவ்வளவு கஷ்டமா இருக்குது. 4-5 மாசம் செக்யூரிட்டிக்கு 500 ரூபா கேட்குறேன். வீடு வீடா டேங்க் கிளீன் பண்றேன், 300 ரூபா தான். வீடு வீடா கிளீன் பண்ணுவேன், வீடெல்லாம் கிளீனிங் பண்றேன். சரி வாங்க, நான் உங்களை பஸ் ஏற்றி விட்டு வாங்க தாத்தா, வரீங்களா? அழுவாதீங்க, நான் டீ சாப்பிடுங்க. அழுவாதீங்க, பார்த்து சூடாக இருக்கா? கையை தூண்டு கொதிக்குது, சூடு ஆத்தணும். ஆனால் கொஞ்சம் ஆற்றி பண்ண ஒன்றா. சின்ன ஹெல்ப் ஒன்று இருக்கு, அவர்கிட்ட பஸ்ஸுக்கு காசு இல்லைண்ணா, அப்படியே ஜிபே பண்ணுறேன். பஸ்ஸுக்கு மட்டும் ஒரு 100 ரூபா, ஒரு 100 ரூபா கொடுண்ணா. ஒரு 50 ரூபா கிடைக்குமா? 22 ரூபா. ரொம்ப நன்றிண்ணா. தாங்க ஐயா, பஸ்ஸுக்கு வச்சுடுங்க, சரியா? பஸ்ஸுக்கு வச்சுதான் குழந்தைக்கு என்ன வாங்க, என்னம்மா வாங்கிட்டேன், என்ன சொன்னோம் உனக்கு, நான் கேட்பேன் என்ன. சரி வாங்க, பஸ் ஏற்றி விட்டுமா? இங்கே